ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தார். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக் கொடும் என்று கேட்டான். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். ஆரோக்கிய தாயை நாம் பவனியாக நம்முடைய ஆலய வளாகத்தை சுற்றி நம்முடைய விண்ணப்பங்களை அமைதியாக, பக்தியாக, எந்தவித ஒரு இடையூறு என்று நாம் ஜெபித்தோம். அதே நேரத்தில் இன்றைய நாள் ஒரு விசேஷமான ஒரு நாளாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்று திருச்சபையானது ஆகஸ்ட் மாதம் 1 தேதி புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த அல்போன்ஸ் மரிய லிகோரி இத்தாலியில், வட இத்தாலியில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். 1696 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இவர் பிறக்கிறார். ஒரு செல்வந்தரான அந்த குடும்பம். இவர் குழந்தையாக இருந்த பொழுதே ஒரு எக்ஸப்ஷனல் நாலேஜ், எக்ஸல்ட் இன் மியூசிக், ஃபிலாசபி, லாங்குவேஜஸ் இருந்தலாம். சின்ன வயசுலையே 12 வயசு நடக்கிற போது திருச்சபை சட்டத்திலும் சிவில் சட்டத்திலும், அப்படின்னா ஒரு லாயர் ஆகிறதுக்கு லைசன்ஷியேட்டு, இப்போ நம்ம எம்ஏலாம் படிக்கிறது மாதிரி திருச்சபை கேனன் லாவில் இப்போ 12 வயசுலேயே அவர் அவ்வளவு ஒரு முடிப்பான இதில் 2லையுமே, திருச்சபை சட்டம், அரசியல் சட்டத்தில் 16 வயசு அவருக்கு ஆகின்ற போது அவர் டாக்டர் பட்டம் வாங்கிறார். 40 வயசு, 50 வயசு, 35 வயசில் வாங்க வேண்டிய டாக்டர் பட்டத்தை 16 வயசுலேயே அவர் வாங்கிறாரு. பயங்கரமான ஒரு புலமை பெற்று விளங்குகின்றார். அந்த மாதிரி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு அந்த வழக்கிலையும் அவர் தோற்றதே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த வக்கீலில் புலமை வாய்ந்தவர். ஏன்னா 16 வயசில் டாக்டர் பட்டம் வாங்கினதுனால. இதில் ஒரு கேஸ் நடக்குது. என்னென்னு கேட்டால், அவர் யாரும் ஜெயிச்சது கிடையாது. 1723ஆவது ஆண்டு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னா, இவர் விவாதித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டை மறந்துட்டார். அதை அந்த எதிர் தரப்பு வக்கீலாளர் பாசிட்டிவாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த கேஸில் தோத்துட்டார். எனவே கேஸில் தோற்ற உடனே இவருக்கு பயங்கரமான மன போராட்டங்கள் இருக்கிறார்.
அந்த மனப்போராட்டத்தில் இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்குள் ஒரு சந்தோஷம் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த வக்கீல் தொழில் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு, டாக்டர் பட்டம் வாங்கினவர் வக்கீல் தொழிலை விட்டுட்டு போய் மருத்துவமனையில் மருத்துவ பணி செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு நர்ஸு மாதிரி அங்கே இருக்கிறவர்களுக்கு மருத்துவ பணி அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு அந்த மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி கொடுத்து, நான் உன்னை இன்னொரு பணிக்காக தேர்ந்தெடுக்கிறேன், நீ அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கடவுள் ஆண்டவருக்கு காட்சி கொடுக்கிறார். எனவே அந்த பணியை அவர் விட்டுட்டு அந்த குருவாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. 1726 ஆண்டு, 696 பிறக்கிறார். 1726 ஆண்டு அவர் குருவாகிறார். குருவான பிறகு தன்னுடைய பணி, இவருடைய படிப்பு எல்லாமே சாதாரண மக்களுக்கு, அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ஏழை எளிய மக்களுக்கு புரிகின்ற வரையில் மறையுரையார் பிரசங்கம் வைக்கிறது, ஆன்மாக்களை கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது, பெரிய பெரிய திருச்சபை சட்டங்களை மக்களுக்கு புரிகின்றவாறு போதிப்பது. யார் யார் எல்லாம் கடவுளுடைய நற்செய்தியை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு புரிய வைப்பது. ஏன்னா இவர் டாக்டர். அப்போது அந்த மாதிரி இவர் அவர்களுக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறப்போ இவருக்குள்ள ஒரு போராட்டம். அப்போ என்ன பண்ணுறாரு, சாமியாராகி 6 வருஷம் கழித்து 1732 வருஷம் லாஃபே அப்படிங்கிற ஒருத்தரோட உட்கார்ந்து பேசுகிறார். பேசிட்டு சாதாரண கிராமத்தில் இருக்கிற இந்த மக்கள், இந்த கடற்கரையில் இருக்கிற இந்த மீனவர்கள், இவர்களுக்கு கடவுளை பற்றிய செய்தியை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எனவே இவர்களுக்கு கடவுளுடைய செய்தியை, நற்செய்தியை அந்த ஏழை எளிய மக்கள் புரிகிற மாதிரி போதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். அந்த மாதிரி அந்த திட்டத்தில் உதித்தது தான் உலக இரட்சகர் சபை. இவர்களுடைய காரிசமே என்னன்னா, மறை நற்செய்தியை போதிப்பது, CSSRன்னு சொல்லுவாங்க, டரம் டரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஒவ்வொரு பங்குலையும் போய் பார்த்தீங்கன்னா மிஷன் அப்பீல் சொல்லிட்டு ஒரு வாரம் தங்கி நற்செய்தி பணியை செய்வாங்க, அல்லது மக்களுக்கு பதிப்பாங்க, தியானம் கொடுப்பாங்க. அந்த தியானத்தின் நிறைவில் பெய் மற்ற எல்லா காரியங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு மறை போதக சபையை இவர் ஆரம்பிக்கின்றார். அதன் பிறகு இவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்களுக்கு இவருடைய போதனை சென்றடைகிறது. இவருடைய வாழ்க்கையில் இவர் எழுதிய புத்தகங்கள் ஏறக்குறைய 111 புத்தகங்கள். மாரல் தியாலஜி, அறநெறி சார்ந்த புத்தகங்கள், க்ளோரிஸ் டு மதர் மேரி, மாதாவினுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற புத்தகங்கள், அதே போல் நற்கருணை ஆண்டவரை எப்படி சந்திப்பது, யூக்கரிஸ்டிக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 111 புத்தகங்கள் அவர் எழுதுகிறார். அதில் தான் த க்ளோரிஸ் ஆஃப் மேரி, விசிட் டு த பிளஸட் சாக்ரமெண்ட். அப்போ ஆண்டவரை, நற்செய்தியை, மாதாவையும் நாம் புகழ வேண்டும், ஆண்டவரையும் நம்ம சந்திக்கணும் என்று சொல்லி ஒரு சிறந்த மறை வல்லுனராக இவருடைய பணியை பார்க்குறாரு. இதை பார்த்த திருச்சபையானது 1762 ஆண்டு இவரை ஆகத்தா தி கோத்தி அப்படிங்கிற ஒரு மறை மாவட்டத்திற்கு இவரை ஆயராக ஆக்குகிறார். இவரை ஆயராக்கி பணி செய்கிறப்ப தான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு சந்தியாக பணி செய்கிறப்போ அந்த லிக்கேங்கிறவரோட பேசினதுக்கப்புறம் அவர் அந்த சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகு இவரே இரட்சகர் சபையினுடைய தலைவராக மாறுகிறார். அந்த வாரம் அவர் பணியாற்றுகிற சமயத்தில் ஏறக்குறைய 63 வயதுன்னு நினைக்கிறேன் நடக்கிற சமயத்தில் இவர் மீது பொறாமை கொண்டு இவரில் சபையில் இருக்கிறவங்களே இவர் மீது நிறையா பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதில் என்ன கொடுமைன்னா, இவர் ஒரு இன்டெலிஜென்ட் மேன். அப்போது இவருக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த சபையினுடைய ஒரு சில சொத்துக்களை இவருக்கு தெரியாமல் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர்கள் முடக்கி விடுகின்றார்கள். இவருக்கே தெரியவில்லை. கடைசியில் எந்த திருத்தந்தை இவருடைய அந்த சபையை அங்கீகரித்தாரோ அந்த திருத்தந்தையை இவரை அந்த சபையிலிருந்து இப்படி விலக்கி வைக்கிறார். மற்றவருடைய சூழ்ச்சியினாலேயும் இவருடைய செல்வாக்குக்கு ஏற்பட்ட அந்த போட்டியினால், பொறாமையினால் அவருக்கு அந்த நிலைமை ஏற்படுகிறது. ஆஃப்டர் த சேவிங் ஃப்ரம் ஹிஸ் இல்னஸ் அவர் தன்னுடைய நாட்களை ரொம்ப நாள் புத்தகங்களை எழுதுவது, கடவுளிடத்தில் ஜெபிப்பது என்று சொல்லி 1787 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 என்ன பண்ணுறார், கடவுளிடத்தில்
ஒரு விண்ணரசிலே அழைத்து செல்லப்படுகிறார். ஆனால் இவருடைய அந்த போதனை, இவர் எழுதிய அந்த புத்தகங்கள் கடைசியாக இவரை 1839ஆம் ஆண்டு 16ஆம் கிரகரி த கிரேட் கிரகரி என்ன செய்கிறாரு, 17ஆம் கிரகரி இவரை புனிதராக்குகிறார். திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் 1871 ஆண்டு திருச்சபையினுடைய 19வது மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் தி சர்ச். இப்போ நாங்கள்லாம் டாக்டர்ஸ் சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திருச்சபையினுடைய மறை வல்லுநராக இத்தாலியில் ஒரு பாட்டு பாடுவாங்க, விண்ணகத்திலிருந்து இறந்து நட்சத்திரமே சொல்லிட்டு. அந்த பாட்டு கிறிஸ்மஸ் டைமில் உலகம் முழுவதும் பாடப்படுகின்ற அந்த ஒரு பாடல். அந்த பாடலை இவர் தான் இயற்றியது. அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சாதாரண மக்கள் புரிகின்ற வழியில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், ஏழை எளிய மக்களுக்காக வக்கீலானவர், 12 வயசில் ஒரு பெரிய ஞானியானவர். அந்த தொழில் வேணான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கு மக்களோட பணிபுரிகின்ற பொழுது கடவுள் இவரை வேறு தொழிலுக்கு அழைத்து செல்கிறார். இதுதான் கடவுளுடைய திட்டம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம், அந்த மக்களே எரேமியாவை போய் துன்புறுத்துறாங்க, எரேமியா தடுமாறி போகிறார். இந்த நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் ஏரோதுகளுடைய சுயநலத்தால் என்ன செய்யப்படுகிறார், கொல்லப்படுகிறார். காரணம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் ஏரோது அந்திப்பா தன்னுடைய சகோதரன் மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதார். நம்ம எல்லாருக்கும் மனச்சாட்சி இருக்கு. அல்போன்ஸ் தேவருக்கு மனச்சாட்சி இருந்ததுனால தான் இந்த பணி எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஏழை மக்களுக்காக சென்றார். ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போலாம் நம்ம எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த மாலில் இருந்து ஆர்டர் பண்ண திங்ஸை கொண்டுட்டு வர்றார். இந்த வீட்டில் வந்து கொண்டு கொடுக்குற போது அந்த பார்சலை பிரித்து கொடுக்குறப்போ அங்கே ஒரு வெள்ளி காயின் இருந்துருக்குது. அதை எடுத்துகிட்டு இவர் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறாரு. ஏன்னா தெரியாமல் பேக் பண்ணுறப்போ கொடுத்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நைட்டு முழுவதும் இவருக்கு ஒரு இவருக்குள்ள 2 மனிதர் இருக்கிறான், ஒரு நல்ல மனிதன், ஒருத்தர் கெட்ட மனிதன். இப்போ கெட்ட மனிதன் என்ன சொல்கிறான், இதை பற்றி ஒன்றும் கண்டுக்காத, இது உனக்கு கிடைச்ச போனஸ் மாதிரி வச்சுக்கோ. அப்போ நல்ல மனுஷன் என்ன சொல்கிறான், இல்லை இது உன்னுடையது கிடையாது, அதை உரியவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நைட்டு முழுவதும் இந்த நல்ல மனுஷனுக்கும் கெட்ட மனுஷனுக்கும் பயங்கரமான சண்டை, இவரால் தூங்க முடியலை. கடைசியில் இவருடைய மனச்சாட்சி என்ன சொன்னதுன்னா, இது உன்னுடையதல்ல, இதை அவள். உடனே காலையில் தன்னுடைய மாலுக்கு போய் அந்த ஓனர்கிட்ட நீங்கள் கொடுத்த பார்சலில் இந்த வெள்ளி பொருளானதுன்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம், மனச்சாட்சி. திருமுழுக்கு யோவானுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய எச்சம் தெரியும். ஆனாலும் என்ன பண்ணார், அவர் சொன்ன உடனே, ஏறது நீ செய்கிறது தவறு. ஏறதுக்கு தெரியும் தான் செய்வது தவறு என்று. இருந்தாலும் அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கின்ற சபையோர்கள் முன்னிலையில் தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான், அவன் சொன்ன வாக்குப்படி திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டுவதற்காக அவன் ஆணையிடுகிறான். திருமுழுக்கு யோவானை போல, ஏரோதை போல, அந்த பொருளை கொண்டுட்டு வந்து அவரை போல, அல்போன்ஸ் மரிய விவரியை போல நமக்கும் மனச்சாட்சி இருக்கிறது. அந்த மனச்சாட்சி கடவுளிடத்திலே நம்மை அழைக்கும் மனச்சாட்சியாக, அல்லது கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்ற மனச்சாட்சியாக மாறுகின்ற போது கடவுள் நம்மை குறித்து பிரபலமடைவார். அதனால்தான் அல்போன்ஸ் மரிய லிகோரி இந்த திருச்சபையினுடைய மறைவல்லுநராக உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். அவருடைய குருக்கள் இன்றும் அவருடைய ஆரம்பித்த அந்த பணியை இன்றும் நச்சு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனச்சாட்சிக்கு செவிமடுத்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிரிப்ப நம்பிக்கையிலே தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.